என்னோட ப்ரோட்டீன் ரெடி பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட நான் வந்து ரிவ்யூ பண்ண போறேன். வெல்கம் டு பசங்க 2 எபிசோட் 5 ரிவ்யூ. நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்காக டார்கெட் பண்ணி செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஆனந்த் வந்து அவர் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இது யாரா திருடன் வீட்டுக்குள்ள போறான்னு நினைச்சிட்டு ஆனந்த் வந்து குடிச்சு உட்கார வச்சிட்டாங்க. திருடனை பிடிச்சி விடுவிட்டு நல்ல பேர் வாங்கணும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வித்யா வந்து தான் காப்பாத்துறாங்க. அப்புறம் கால் பண்ணி ராஜாட்ட சொல்லும் போது இந்த மாதிரி அம்மா ஒரு பெரிய ரகலே பண்ணிட்டாங்க, அது ஒரு பெரிய கதையாயிருச்சு பாருங்க. சொந்த வீட்டுக்குள்ள வரும்போது அவருக்கு என்ன மாதிரி ஒரு கதையாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ராஜா வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுல பார்த்தா அவங்க அம்மா வந்து ஆனந்துக்கு கோழிக்கறி செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன், அவருக்கு எந்த ஒரு பிரச்சனை கொடுத்துடாம இங்க இருங்க. ராஜாக்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா எங்க அம்மா ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க, ஆனந்துக்கு கோழிக்கறி வச்சு கவுக்க பாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஆனந்த் நினைச்சிட்டு இருக்காரு அவங்க அம்மா செம்ம ஸ்வீட்டு, அவங்க கோழிக்கறி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா ராஜாக்கு மட்டும் தானே தெரியும் அவங்க அம்மா என்ன பிளான் பண்ண பாக்குறாங்க, ஏன் காக்கா பிடிக்கிறாங்க அப்படின்னு. இது கொஞ்சம் பார்த்து அவங்க காசு ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அழகா வச்சுட்டாரு. ஜகா வந்து அவங்க வந்து ஆனந்த் வீட்டுக்கு போல, ஏன்னா ஆனந்த் வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்ப எல்லாருமே ஒரே வீட்டுல இருந்தா நல்லா இருக்கா சொல்லிட்டு டானா வீட்டுல போயிட்டு தங்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அந்த கலரிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் டிஸ்க் எடுத்து டானா வந்து அந்த லேப்டாப்ல சொருகும் போது வேலை செய்யல. ஏன்னா ஆல்ரெடி ஜகா நிறைய தடவை சொல்லிட்டாரு இந்த மாதிரி அந்த ஹார்ட் டிஸ்க் ஒண்ணுதான் இருக்கு, பார்த்து பார்த்து பார்த்துன்னு. ஆனா வந்து ரேஷ்மா வந்து கேட்கல. ரேஷ்மா வந்து பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை, இது மச்சம் எனக்கு தெரியும் நீ ஏன் எனக்கு சொல்லி கொடுத்துட்டுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் திமிராவே இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அது வந்து பயங்கரமான ஆளா இருப்பாரோ. தனா வந்து அந்த லேப்டாப்ல சொல்லும் போது அதை வந்து டிடெக்ட் பண்ணலங்க. ஸோ ஜகா வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்புறம் பார்த்தாக்கா மேக்ல பாய்க்கணும்னா அதுக்குன்னு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் என்னமோ டவுன்லோட் பண்ணி பாய்க்கணும் போல. ஸோ அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜகாக்கு உயிரே வந்துச்சு. ஸோ எனக்கு என்னமோ அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து சரியா பார்த்துக்காதனால ஜகாக்கும் ரேஷ்மாக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஜகா தூங்க போறேன்னு சொல்லிட்டு ரூம்ல இருந்து அவங்க 2 பேரும் பேசினதை ஒட்டு கேட்டுட்டு அவங்க 2 பேரும் பீர் அடிக்க போறாங்களா. ஜகாவுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க 2 பேரும் தனியா பீர் அடிக்க விட்டா என்னமோ ஒரு கதையாயிரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னு யூகிக்க முடியலையே, வாங்களே பீர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஜெகாவும் ஜாயின் கிளாப் பண்ணிட்டாரு. கீதா வீட்டுல பார்த்தாக்கா கீதா தூங்கி எந்திரிக்கும் போது சோஃபால வந்து ரோஸ் இருக்கு. இந்த ரோஸ் யார் வச்சிருப்பா? இளங்கோவா? தெரியல. ராஜாவோட அம்மாவுக்கு வந்து அந்த சாமியார் கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு. சாமியார் போய் பாக்கணும்னா கண்டிப்பா காசு வேணும்ல, யாருக்கிட்டடா காசு வாங்கலாம்னு நினைக்கும் போது கடைசி ராஜாவோட அம்மா வந்து ஆனந்த் கிட்டே போயிட்டு போய் சொல்லி 1000 காசு வாங்கிட்டாங்க. பணம் வேணும்னே. எவ்வளவு? 5000 தாங்கண்ணே. கரெக்டா ஆனந்த் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ராஜா வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்படி சமாளிச்சு ராஜா ஏமாத்தி ரூமுக்குள்ள அனுப்பிட்டாங்க. ஆனந்தும் வந்து அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு அந்த காசு வந்து கொண்டு போயிட்டு ராஜா அம்மாட கொடுத்துட்டாங்க. சோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு. நிறைய திருப்பங்கள், நிறைய குழப்பங்கள், நிறைய சேட்டைகள் அடுத்த எபிசோட் ரிவ்யூல சந்திப்போம். நான் உங்களுக்கு டிகா. சாவ்.